யார் யாரெல்லாம் வந்து சீனியர்னுடைய அடிப்படையில் வச்சு கட்சிக்கு நாங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்கோம், நாங்கள் வந்து உழைச்சி முன்னுக்கு வந்தோம். நிறைய பேர் நம்ம பொது வெளியில் பேசின அமைச்சர் மந்திரிமார்கள் பேர் சொல்ல வேண்டாம் நம்ம. ஸோ கஷ்டப்பட்டு நாங்களாம் உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க போது அப்போ நாங்களாம் உழைச்சி முன்னுக்கு வந்தால் நீங்கள் வந்து உழைச்சி முன்னுக்கு வரலைங்கிற மாதிரி சில கருத்துக்கள் வந்து நம்ம டிவி பேட்டிகள்லேயே சில அமைச்சர்களை கேட்கும்போது பார்க்க முடிஞ்சுது. அதோட சில நெருடல்களான சில வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஆளுங்க, ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி வழக்கு தொடர்புடைய நம்ம தேர்தலில் நிற்கும் போது யார் யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தேர்தல் பரப்புடைய எதிர்க்கட்சியினால் உண்டு பண்ண முடியுமோ அந்த மாதிரி அமைச்சர்கள், அந்த மாதிரி ஆட்களையும் வந்து புறந்தள்ளி வச்சு ஒரு எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு யாரையாவது நம்ம உள்ளார கொண்டு வந்து வச்சு, அது நமக்கு முதல்ல காரணம் நம்ம ஆட்சி செய்கிறதுக்கு நம்ம துணை முதல்வராக இருந்தால் எந்த முட்டுக்கட்டையும் யாரும் இல்லாமல் நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் மேலே இருக்கிற சொல்கிற எஸ்ஆர் 3 பேக்ஸ் ஃபுல்லுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ.